வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், ஆயுர்வேத மருத்துவர். கோடை காலத்துல மிகவும் பயனுள்ள ஒரு மூலிகையான நன்னாரியை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இது ஆயுர்வேதத்துல ஷாரிவான்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல இந்தியன் சரசபரில்லா, சயின்டிபிக் நேம் ஹெமிடெஸ்மஸ் இண்டிகஸ். இதுல 2 வெரைட்டி இருக்கு. ஒன்னு வந்து ஸ்வேத, இன்னொன்னு வந்து கிருஷ்ண அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயிட் அண்ட் பிளாக் வெரைட்டி. இதோட முக்கியமான குணாதிசயங்கள் என்னென்னு சொல்லி ஆயுர்வேத ஃபார்முலரி ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இது ரத்த சோதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சுத்திகரிப்பு பண்ணக்கூடியது. விஷக்னம் டாக்ஸின்ஸை உடம்புலேருந்து எலிமினேட் பண்ணிடும். அப்புறம் வாத பித்த கஃப இது மூணுத்தையும் சரிசமமாக வச்சுக்க உதவும். அப்புறம் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகைன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இது வந்து பசியை தூண்டும், செரிமான சக்தியும் அதிகரிக்கும். இந்த நன்னாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஷாரிவா கொடி இனத்தை சார்ந்தது. இந்த கொடி வந்து படரும் தன்மையுடையது. இந்தியாவில் பரவலாக இது வளரக்கூடியது. இதில் ஆயுர்வேத டெக்ஸ்டில், அதாவது பாவபிரகாஷ நிகண்டு, கையதேவ நிகண்டு, மதனபல நிகண்டு, இந்த 3 டெக்ஸ்ட் புக்லையும் காமனாக இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்காங்க. அதுதான் அஃப்ரோடிசியாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்மை பெருக்கி. ஆச்சாரிய சரகர் நம்மளோட ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் லாஸ் ஆஃப் வாய்ஸ் அது சரி பண்ணுறதுக்கு, இருமல் மற்றும் பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு இந்த ஒயிட் வெரைட்டி ஆஃப் ஷாரிவா அப்படின்னு சொல்லக்கூடிய நன்னாரியோட இலைகளை எடுத்து கஷாயம் பண்ணி பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆச்சாரிய சுஷ்ருதரும் இந்த சுவாச பிரச்சனைகளுக்கு எல்லாமே கருப்பு கலர், அதாவது பிளாக் வெரைட்டி ஆஃப் ஷாரிவா நன்னாரியை வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா அவங்க என்னன்னா 1864ல் நன்னாரி அந்த ரூட்ல இருக்கிற வேர், அதாவது நன்னாரியோட வேரை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய சிறப்பு வந்து அஃபிஷியல் ஆக்கியிருக்காங்க. இந்தியன் ஃபார்மகோபியாவும் இதை அங்கீகரிச்சிருக்காங்க. இந்த ஷாரிவாவை பேஸ் பண்ணி நிறைய ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் வெளிவந்திருக்கு. அவங்கள என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்கு, ஆன்டி த்ரோம்போட்டிக் ஆக்டிவிட்டி, ஆன்டி ஆக்னி ஆக்டிவிட்டி, அப்புறம் ஆன்டி கார்சினோஜெனிக் ஆக்டிவிட்டி. ஆன்டி கார்சினோஜெனிக் ஆக்டிவிட்டியில் இது என்னன்னா, நம்ம சால்மனல்லா டைஃபிமியூரியம் அப்படின்ற ஒரு பாக்டீரியாவை வந்து இது இன்ஹிபிட் பண்ணி நம்ம இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்டெஸ்டினல் செல்ஸ் அதில் வந்து செல் லைனை வந்து அஃபெக்ட் பண்ணணும். அந்த அஃபெக்ட் பண்ணுறதை தடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இந்த நன்னாரிக்கு இயல்பாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஹெப்படோ ப்ரொடக்டிவ், நம்ம லிவரை ப்ரொடெக்ட் பண்ணுது, அப்புறம் நெஃப்ரோ ப்ரொடக்டிவ், கிட்னியை ப்ரொடெக்ட் பண்ணுது, நியூரோ ப்ரொடக்டிவ், அப்புறம் கார்டியோ ப்ரொடக்டிவ். இந்த நன்னாரி கலந்த ஆயுர்வேத மருந்துகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நிறைய மருந்துகள் இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லும்படியா அஸ்வகந்தாதி லேகியம், இதில் நன்னாரி இருக்குது. பிருகத் சாகலாதி கிருதம், அப்புறம் பிண்ட தைலம், இது வந்து யூனிவர்சல் தைலம், இது வந்து மூட்டு வலிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. இதுலேயுமே நன்னாரி கலந்துருக்கு. மஞ்சிஷ்டாதி கஷாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கின் டிசார்டருக்கு ஆயுர்வேத டாக்டரால் நிறைய பேர் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு மருந்து, இதுலேயும் நன்னாரி கலந்துருக்கு. நன்னாரி வேறு ஒரு 100 கிராம் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் நம்ம ஒரு 5 டம்ளர் தண்ணி அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours ஊற வச்சுக்கலாம். ஒரு 2-3 மணி நேரம் முடிஞ்ச பிறகு நம்ம அதை ஃபில்டர் பண்ணி அதை அடுப்பில் வச்சு சிம்மில் நம்ம பற்ற வச்சுக்கலாம். சிம்மில் பற்ற வச்சு யூனிஃபார்ம் ஃப்ளேம் வந்துட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜீனி ஒரு 5 கப் அதில் போட போகிறோம். ஜீனி 5 கப் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி அதுவும் நல்லா கரைஞ்சிட்ட பிறகு நல்லா ஸ்டீம் வந்து கொஞ்சம் மிட் ஃப்ளேமில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ண பிறகு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அதில் 1/3, 3ல் 1 பங்காக வந்த பிறகு நம்ம அதை வந்து நம்ம கன்சிஸ்டன்சி பார்க்கணும். நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு நூல் பதம், அதாவது கம்பி பதம்னு சொல்லுவாங்க. நம்ம 2 விரல்களில் வச்சு இப்படி நம்ம எடுத்து பார்க்கும்போது அது அப்படியே கட் ஆகாமல் நேராக நமக்கு வந்து அப்படி நூல் மாதிரி வரும். அந்த பதம் தான் சரியான பதம். அந்த பதத்தில் நம்ம ஸ்டாப் பண்ணி அதை கூல் பண்ணணும். இதை கூல் பண்ணி நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து 10 ml சிரப் எடுத்துகிட்டு இதை வந்து 1:4 ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய 40 ml வாட்டர் தண்ணியில் கலந்துக்கணும். தேவைப்பட்டால் டேஸ்ட்டுக்கு நம்ம லெமன், இப்போ ஒருத்தர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னும் போது லெமனை 1/4 ஆக்கி அந்த ஜூஸ் அதில் போட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். தேவைப்பட்ட ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து ஐஸ் க்யூப்ஸ் இல்லாமல் எடுத்தால் தான் அந்த குடிச்சு நமக்கு நல்லா கிடைக்கும். இது சக்கரை வியாதி உள்ளவங்க கண்டிப்பாக எடுக்கக்கூடாது, தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதோட பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த நன்னாரி சிறப்பால் நம்ம உடம்பு குளிர்ச்சியாகும், அப்புறம் ரத்த சுத்திகரிப்பாகும், மலச்சிக்கல் தொந்தரவு நம்மக்கிட்ட வரவே வராது, அப்புறம் ஸ்கின் காம்ப்ளெக்ஷன்ஸ் கூடும். முக்கியமாக ஒன்று சொல்ல போனால் இதனால என்னென்னா ஃபேட் ரெடியூஸ் ஆகும். இவ்வளோ பலன் உள்ள நன்னாரி சிறப்பை நம்ம பயன்படுத்தி டெய்லி எடுத்துப்போம். இந்த கோடை காலத்தை நம்ம சேலஞ்சாக மீட் பண்ணோம். நன்றி.